கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் நகைக்கடையின் ஷட்டரை கட்டிங் மிஷின் மூலமாக கொள்ளையர்கள் அறுக்கும் சிசிடிவி பதிவு வெளியாகியுள்ளது. இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சங்கர். சங்கர், வணக்கம். விவரங்களை பகிரலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் நகைக்கடையின் ஷட்டரை கட்டிங் மிஷின் மூலமாக கொள்ளையர்கள் அறுக்கும் சிசிடிவி பதிவு வெளியாகியுள்ளது. இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சங்கர். சங்கர், வணக்கம். விவரங்களை பகிரலாம். வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பகுதியில் சீனிவாசன் என்பவர் கடந்த 30 வருடங்களாக சின்னசேலத்தில் உள்ள கடை வீதியில் நகைக்கடை ஒன்றை நடத்தி வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 1.5 வருடங்களுக்கு முன்னால் சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் நாரம் தங்க மாளிகை என்ற பெயரில் புதிதாக நகைக்கடை ஒன்றை நடத்தி வருகிறார். இந்நிலையில் 17ஆம் தேதி மாலை 7 மணி அளவில் உறவினர் வீட்டு விசேஷத்திற்காக செல்வதற்காக கடையை மூடிவிட்டு சென்றுள்ளார். பின்பு மறுநாள் வழக்கம் போல் காலை 10 மணி அளவில் கடையை திறக்க வந்தபோது கடையில் உள்ள சட்டர் கட்டிங் மிஷின் வைத்து அறுக்கப்பட்டிருந்தது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த சீனிவாசன் சின்னசேலம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சின்னசேலம் போலீசார் கடையில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் 2 நபர்கள் கடையில் உள்ள சட்டரை மிஷின் வைத்து அறுத்ததாக பதிவு இருந்தது. மேலும் விசாரணை மேற்கொண்டதில் நகைக்கு ஏதும் திருடு போகவில்லை எனவும் இது வெறும் திருட்டு முயற்சிதான் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இந்த திருட்டு சம்பவம் குறித்து சின்னசேலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் திருடர்கள் நகைக்கடை உள்ளே புகுந்து ஷட்டரை மிஷின் வைத்து அடுத்து திருட முயற்சித்த சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகியுள்ளது. மேலும் சின்னசேலம் பகுதியில் இதுபோன்ற தொடர் திருட்டு சம்பவங்கள் அடிக்கடி நடந்தேறி வருவதாகவும் அது மட்டும் இல்லாமல் இருசக்கர வாகனங்கள் தொடர்ந்து திருடு போவதாகவும் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலரும் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் நகைக்கடையின் ஷட்டரை அடுத்து திருட முயற்சித்த சம்பவம் சின்னசேலம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சங்கர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.